சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம் சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம் சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம். ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவனுரை திருத்தலங்கள், வடக்காவேரி திருத்தலங்கள் தன்னை யதாமதி யதாசக்தி அனுபவித்து வருகின்றோம். தினம் 3 காலை 6 மணியிலிருந்து இன்று இறைவன் அருளை பெற நாம் செய்யும் யாத்திரை தன்னை விவரமாக கூறி அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் பரசிவனாரின் உயர்ந்ததான ஆச்சரியமான பல்வேறு நிகழ்வுகள் கொண்ட புராதனமான சிவாலயங்கள், அவற்றின் விவரம், அவற்றின் சாநித்திய விசேஷம் இவ்வனைத்தையும் ஓரளவுக்கு மேலோட்டமாக அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்த ரதர்களாக அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். காலை மணி 6 சிவக்ஷேத்திர யாத்திரை 3ஆம் நாளாக துவங்குகின்றது. நேற்று கஞ்சனூர் திருக்கோடிக்காவல் கண்டுவிட்டு அங்கிருந்து திருமங்கலக்குடி அருள்மிகு மங்களாம்பிகா உடனாய பிராணவரதேஸ்வரர் திருக்கோவிலை வந்து அடைகின்றோம். இருக்கஞ்செடியே ஸ்தலவிருட்சம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், மங்கள தீர்த்தம், காவிரி உடைய திருத்தலம், காளி சூரியன் திருமால் பிரமன் அகத்தியோர் வழிபட்ட திருத்தலம். முதலாம் குலோத்துங்க சோழன் அவனுடைய மந்திரி மன்னனின் வரிபடத்தை கொண்டு இறைவனுக்கு கோவிலை கட்டிவிட்டான். அதை அறிந்த மன்னன் சிரமுற்றான். மந்திரியை சிரச்சேதம் செய்து விட்டான். மந்திரியின் மனைவி அத்தலத்து மங்களாம்பிகையிடம் தனக்கு மாங்கல்ய பிக்ஷை தருமாறு நெஞ்சுருக வேண்டினாள். மந்திரி அரசனிடம் தன் உடலை திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்யுமாறு பிரார்த்தித்தான். மன்னன் உத்தரவு நிறைவேற்றப்பட்டு மந்திரியின் உயிரற்ற உடல் எடுத்து வரும்போது திருமங்கலக்குடி அடைந்ததும் மங்களாம்பிகை அருளால் அவர் மீண்டும் உயிர் பெற்றான் என்று வரலாறு. மங்களாம்பிகை மங்கல்ய காப்பு தந்து ஆண்டொருள்வாள் என்பது முதன்மையான தொன்று தொற்று கொண்ட மங்கல்ய பலம் அருளும் அம்பிகை உடனாய பிராணவரதேஸ்வரர் இறைவன் உரைகின்ற திருத்தலம். இங்கு சம்பந்தர், அப்பர், சேக்கிழார் பாடி பரவி உள்ளார். வெள்ளருக்கே தலவட்சமாகின்றது. மங்கள விமானம், மங்கள விநாயகர், மங்களாம்பிகை, மங்கள தீர்த்தம், மங்களக்குடி என்று பஞ்சமங்கள கஷேத்திரமாக இது கருதப்படுகின்றது. தல வரலாறு தொடர்பினாலே திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு அம்பாளை அர்ச்சித்து தோஷம் நீங்க பெறுகின்றனர். நவகிரக தோஷம் நீங்கிய தலம் சூரியநாராயணர் கோவில். அந்த தோஷத்தை நீக்கிய அருள பெருமான் திருமங்கலக்குடியிலே இருக்கின்ற இறைவன் என்பது புராண வரலாறு. 11 சிவலிங்க திருமேனிகள் ஒரே வரிசையிலே காண கிடைக்கின்றன. மூலவர் நீண்டு உயர்ந்த பான வடிவிலே இருக்கின்றார். உடலிலே வியாதி உள்ளவர் இங்கு வந்து கார்த்திகை முதல் ஞாயிறு தொடங்கி 11 ஞாயிற்றுக்கிழமைகள் வெள்ளருக்கு இலையிலே தயிர் சாதம் சுவாமிக்கு நிவேதனம் செய்து உண்ணுவதால் நோய் நீக்கம் பெறுகின்றனர் என்று நாம் காண கிடைக்கும் விஷயமாகும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருப்பனந்தாள் என்கின்ற புராதனமான சிவாலயம். உயர்ந்ததான திருப்பனந்தாள் சிவக்ஷேத்திரம் திருவேதிக்குடியிலிருந்து சூரியநாராயணர் கோயில் வழியாக திருமாந்துறை வந்து மணிக்குடி வந்து குருவாடி தாண்டி திருவைப்பாடி போகும் வழியிலே அமைந்துள்ளது. திருப்பனந்தாள் தனியிலே தாளவனேஸ்வரர், செஞ்சடையப்பர், அருணஜடேஸ்வரர், பிரகநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பனை மரம், அதுவே ஸ்தலவிருட்சமாகும். பிரம்மதீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தாடகை தீர்த்தம் முதலான பல தீர்த்தங்கள் உடையது. அப்பர் சுந்தரர், ஐயடிகள், காலவர்கோன் நாயனார், குங்குலியக்கலை நாயனார், நம்பியாண்டார், நம்பி, சேக்கிழார், பிரமன், திருமால், இந்திரன், ஐராவதம் வழிபட்ட திருத்தலம். தாடகை எனும் பெண் ஒருத்தி புத்திரப்பேறு வேண்டி இப்பெருமானை வழிபட்டவையால் இறைவனுக்கு மாலை சார்த்தும் பொழுது அவளுடைய ஆடை நெகிழ்ந்ததாம். அதனால் 2 முழங்கைகளாலும் பற்றி கொண்டு மாலையை சார்த்த முடியாமல் வருந்த அவளுக்காக இறங்கி இறைவன் தலையை திருமுடியை சாய்த்து மாலையை ஏற்றருளினான் என்று வரலாறு. பின்னர் குங்குலியக்கலை நாயனார் தன் கழுத்திலே சங்கிலியை இட்டு தன் பக்தியின் மேன்மையினாலே அவருடைய திருமுடியை பழையபடி ஆக்கினார் என்று சரித்திரம். சலவக்ஷத்தின் பக்கத்திலே சிவலிங்கத்தை அடுத்த கிணறு நாககன்னிகை பிலம் என்றும் இதன் வழியாக நாககன்னியர்கள் வந்து இறைவனை வழிபடுவர் என்று சரித்திரம். தாளவனம் என்றால் பனைவனம்,
சுயம்புமூர்த்தி பிரணவ வடிவத்தில் 3 ஸ்தூபிகள் உடைய 16 கால் மண்டபம் உடைய திருத்தலம். குமரகுருபர சுவாமிகள் நிறுவிய காசி மடம் இங்குள்ளது. மிகவும் புராதனமான சிவாலயம். இவ்விடத்தே ஞானசம்பந்த பெருமான் உருகிப்பாடி மகிழ்ந்துள்ளார். இதற்கு மிக அருகிலே உற்ற திரு ஆப்பாடி என்கின்றது அடுத்து நாம் காண இருக்கும் திரு சிவக்ஷேத்திரம் ஆகும். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பாலுகுந்தநாதர் பாலுகுந்த ஈஸ்வரர் பகநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் திரு ஆப்பாடி. இது க்ஷீர தீரமுடையது. ஆத்திமரமே ஸ்தலவக்ஷம். இங்கு சண்டீஸ்வரர் அப்பர் கடலகம் எழினோடும் சிக்கினார் வந்து வழிபட்ட திருத்தலம் திரு வாய்ப்பாடி என்று மக்கள் வழக்கில் உள்ளது. சண்டேஸ்வரனால் வழிபட்டு முக்தி அடைந்த திருத்தலம். மிகவும் புராதனமான சிவத்தலம். சுயம்பு மூர்த்தி, கொடிமரம் இல்லை. ஆப்புடையார் இறைவன் என்றே அனைவராலும் வழிபட்ட திருத்தலம். சண்டேஸ்வர பதம் பெற்ற சண்டேஸ்வரனால் வழிபட்ட திருத்தலம் திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருச்செஞ்சலூர். சத்தியகிரீஸ்வரர் சத்தியகிரிநாதர் சகிதேவி அம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். மன்னியாரே சத்திய புஷ்கரணி ஆகும். சம்பந்தர் அப்பர் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் சிவசக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன் வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கில் சேங்கனூர் என்று வழங்கப்படுகின்றது. பிரசித்தி பெற்ற கிருஷ்ணப்பிரேவி அண்ணா அவர்களின் அவதார திருத்தலம். கந்த புராணத்திலே இதன் பெருமை பாடப்பட்டுள்ளது. இங்கு சண்டேஸ்வர நாயனார் சண்டீஸ்வர பதத்தை அடைந்த திருத்தலம். சத்தியகிரி குமாரபுரி சண்டேஸ்வரபுரம் என்று வழங்கப்படுகின்றது. கோட்சக்கோழன் கட்டிய மாடக்கோவில் இதுவாகும். சண்டேஸ்வர திருமுடியில் பிறை சடை குண்டலம் கங்கை உள்ளன. நாயனாருக்கு காட்சி தந்த சிறப்பான குறிக்கும் வகையிலே அமைந்துள்ள சிற்பம் மிகவும் ஆச்சரியகரமாக இருக்கின்றது. கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருந்தேவன்குடி நண்டார் கோவில் என்று வழங்கப்படும் திருவிசலூர். இறைவன் கற்கட்டேஸ்வரர் அருமருந்து அம்மை அபூர்வ நாயகியுடனாய அகலி தீர்த்தத்தின் கரையிலே காவிரி நதி கரையிலே சம்பந்தர் அப்பர் பாடி பரவிய திருத்தலம். நண்டு பூஜித்த திருத்தலம். எனவே நண்டாங்கோயில் என்று வழங்கப்படுகின்றது. காராம்பசுவின் பாலை 10 அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் முடிமீது பொன்னிற வண்டு ஊறுதல் போன்ற காட்சி இன்றும் தரிசனமாகின்றது. திருவிசலூருக்கு வடக்கே சிறிது தூரம் சென்றால் வயலின் நடுவிலே இயற்கை எழில் கொஞ்சும் திருத்தலம் திருத்தேவன்குடி என்று. இவ்விறைவன் அரசன் ஒருவனுக்கு இருந்த கொடிய வியாதியை கிழவர் போல் வந்து தீர்த்தருளினான். வழிபட்டு நோய் பெற்ற மன்னன், நோய் நீக்கம் பெற்ற மன்னன் பிரதிஷ்டை செய்த அருமருந்து அம்மை ஆகும். இவ்விடத்தே சம்பந்தர் அப்பர் பாடி பரவிய திருத்தலம். தேனும் வண்டும் இசைப்பாடும் தேவன்குடி என்று பாடியதுக்கு பேல் தேனீக்கள் ரீங்காரமிடும் திருத்தலமா இதுவாகும். சம்பந்தர் பாடுகையிலே மருந்து வேண்டி இவை மந்திரங்கள் கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருத்தேவன்குடி தேவர் தேவைதி அருந்தேவர் தோர் தொழும் அடிகள் வேடங்களே. உயர்ந்ததான சிவத்திருப்பதி அனைவரும் அவசியம் வந்து தரிசித்து இறைவனுடைய மரக்கருணையை அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திருவயலூர் திருவிசலூர். யோகானந்தேஸ்வரர் புராதனேஸ்வரர் வில்வாரணேஸ்வரர் என்று பெயர் பெற்ற இறைவன் சாந்தநாயகி உடனாய சௌந்தரிய நாயகி உடனாய திருத்தலம். அரசமரமே ஸ்தலபக்ஷம். ஜடாயு தீர்த்தமுடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் ஜடாயு வழிபட்ட திருத்தலம் திருவிசநல்லூர் என்று வழக்கில் உள்ளது. பண்டாரவாடை திருவிசலூர் என்று தஞ்சை மாவட்டத்திலே வழங்கப்பெறும். சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே ஒன்றாகிய திருவுந்தியார் பாடப்பட்ட திருத்தலம். உயவந்த தேவநாயனார் அவதரித்த திருத்தலம். திருவிடைமருதூர் வேப்பத்தூர் சாலையிலே சென்று எளிதாக அடையக்கூடிய திருத்தலத்தை அனைவரும் இன்று தரிசித்து இறைவனுடைய திருத்தொண்டில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். சம்பலம். காலை 6 மணிக்கு திருத்தேவன்குடியிலே ஆரம்பித்து அழகாக ஒரு 3 மணி நேர சாவகாரத்துக்குள்ளாக விஸ்தாரமாக பல்வேறு கோயில்களை நாம் தரிசித்தோம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கொட்டையூர் என்கின்ற புராதனமான சிவாலயம். திருச்சிற்றம்பலம். திருக்கொட்டையூர்
கோடீஸ்வரன் திருக்கோவில் கந்துக இடாம்பாள் பந்தாளி நாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ஆமணக்கு செடியே ஸ்தலவிருஷம் அமுத தீர்த்தமுடையது. அப்பர் மார்க்கண்டேயர் வழிபட்ட திருத்தலம். ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் லிங்கம் வழிபட்டதினாலே கொட்டையூர் என்றும், இரண்ட முனிவருக்கு கோடிலிங்கமாக தரிசனம் தந்ததினால் கோட்டீஸ்வரர் என்றும், பத்ரகிரி யோகியாருக்கு கோடி விநாயகராக, கோடி அம்மையாக, கோடி முருகனாக, கோடி கோடியாக தரிசனம் தந்தபடியினால் கோட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்ற இறைவன் உரைகின்ற திருத்தலம். இத்திருத்தலம் காவேற்றி வழியாக சோழபுரம் சென்று திருவைப்பாடி, கும்பகோணம் அருகிலே அமைந்துள்ள சுவாமிமலைக்கு முன்னதான திருத்தலம் திருக்கோடையூர். அடியேனி கோவிலுக்கு செல்லும் பொழுது ஜன நடமாட்டமே இல்லை. மாலை 4 மணி வேளை. சிறுவர்கள் அங்கு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். வெகு தூரத்திலிருந்து வருகின்றேன், சிவதரிசனமாக வேண்டும் என்று அவர்களை கேட்க அருகில் உள்ள ஆச்சாரியன் சிவாச்சாரியர் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் அடுத்த கணம் என்னை ஏறிட்டு பார்த்தார். கோவில் சாவியே தந்து விட்டார். அப்பா, நீ சென்று சுவாமி தரிசனம் செய்து விட்டு வா. விளக்கு எரிந்தால் சரி, இல்லாவிட்டால் அதிலே சற்று எண்ணெயை விட்டுவிட்டு விளக்கை ஏற்றிவிட்டு சுவாமி தரிசனம் செய்து பிரதட்சணம் செய்துவிட்டு பத்திரமாக சாவியை என்னிடம் தந்துவிடு என்று வயதான அந்த முதியவர் கூறினார். அவருடைய அருளினாலே பூட்டியிருந்த திருக்கோவிலை திறந்து கோட்டீஸ்வரர் கந்துக கிடாம்பாளை தரிசிக்கும் மகத்தான பாக்கியம் அடியனுக்கு சித்தியாயிற்று என்றால் அவருடைய மரக்கருணையை என்னென்று சொல்லலாம். கோடி கோடியாக புண்ணியம் செய்தால் கோடி கோடியாக கோடி மடங்காக பெருகும் என்பார்கள். இங்கு பாவம் செய்தால் கோடி மடங்காக பெருகும். அதற்கு கழுவாயே இல்லாமல் போகும். கொட்டையோடு செய்த பாவம் கட்டையோடு என்று பழமொழி இதற்காகவே ஏற்பட்டது என்று கூறுவர். பத்ரகிரி முனிவருக்காக கொடி கொடியாய் இறைவன் தரிசனம் தந்தான். அதுபோல் ஏகாந்தமாக என அடியனுக்கும் தந்தான் என்று கூறிக்கொள்வதிலே அடியன் பாக்கியம் பெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம். அடுத்து நாம் காண இருப்பது மிக உயர்ந்த புராதனமான சிவாலயம் திரு இன்னம்பர் என்கின்ற சிவக்ஷேத்திரம். நாம் கோடீஸ்வரர் திருக்கோயிலிருந்து வந்து சாமிமலைக்கு முன்பாக வடக்கே காவிரி ஆற்றை தாண்டி உயர்ந்த வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்துள்ள அட்சபுரீஸ்வரர் இறைவனை நாம் தரிசிக்கின்றோம். எழுத்தறிநாதர் தான் தோன்றிய ஈஸ்வர் என்று வழங்கப்பெறும் இறைவன் கொத்தார் பூங்குழலி நித்திய கல்யாணி உடனாய ஷண்பக மரத்தின் கீழே அமர்ந்த ஐராவத தீர்த்தத்தின் கரையிலே சூரியன் அகத்தியர் ஐராவதம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சேக்கிழார் பாடி பரவிய உயர்ந்த திருத்தலத்தை நாம் வழிபட்டோம். அகத்தியர் வந்து வழிபட்டு இலக்கண உபதேசம் பெற்ற திருத்தலம். சம்பந்தரும் அப்பரும் போட்டி போட்டு கொண்டு பாடிய திருத்தலம். இந்த உயர்ந்த திருத்தலம் சுவாமிமலை செல்லும் வழியிலே புளியஞ்சேரிக்கு வடக்காக திருப்பாம்புப்புறம் செல்லும் வழியிலே 3 காத தூரத்திலே அமைந்துள்ள உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். பெரும் பாக்கியம் இருந்தாலே ஒழிய இது போன்ற ஏகாந்தமாக ஒரு சில சிவாலயங்களை தரிசிக்கும் பாக்கியம் என்பது நம் வாழ்விலே கிடைப்பது என்பது அரிதாகும். திருச்சிற்றம்பலம். இறை அருளாலே இன்னம்பர் தரிசனமாகி அங்கிருந்து திருப்புறம்புயம் என்கின்ற புராதனமான சிவக்ஷேத்திரம் சாட்சிநாதேஸ்வரர் புண்ணியவனநாதர் உடனாய கடுஞ்சொல் அம்மை இக்ஷுவாணி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். புண்ணியமரமே ஸ்தலவக்ஷம் பிரம்மதீர்த்தம் சப்தசாகர தீர்த்தம் மன்னியாறு கொள்ளிடம் உடையது. அகத்தியர் புலஸ்தியர் சனக சனந்தனர் விஸ்வாமித்திரர் சம்பந்தர் மரம் பயமலைந்தவர் இவர் வழிபட்ட திருத்தலம். பழைய காலத்திலே வெள்ளம் ஊரில் புகாதவாறு தடைப்பட்டு புறத்தே நின்றமையால் இது திருப்புறம்புயம் என்று பெயர். பழையங்காத்து விநாயகர் என்று பிரசித்தியான விநாயகர் இங்கு உள்ளார். வணிக பெண்ணிற்காக இறைவன் முதல் சென்று சாட்சி கூறமையினால் சாட்சிநாதர் என்றும் வன்னிமரம் கிணறு மடைப்பள்ளி முதலியவும் சாட்சி சொன்னன என்பது இத்திருத்தலத்தின் பெருமையை அதிகப்படுத்துகின்றது. சனகர் முதலான 4வருக்கும் இறைவன் அறத்தை உணர்த்திய திருத்தலம். சம்பந்தர் அப்பர் சுந்தரர் பாடி பரவிய திருத்தலம். இத்தல விநாயகர் பழையங்காத்து விநாயகர் என்றும் சிப்பி சங்குகளால் ஆக்கப்பட்டவர். ஆண்டுதோறும் ஆவணி சுக்லபக்ஷ சதுர்த்தியிலே 1 ஆடம் தேன் அபிஷேகம் நடைபெறுகின்றது. பெரிய அளவிலே குடமாக தேன்
சொரியப் பெற்றாலும் அவ்வளவு தேனமும் இறைவன் கணபதியின் திருமேனியிலே உறிஞ்சப்படுகின்றது. ஒரு சொட்டு கூட பூமியில் வெளிப்பட காணோம். இது ஆச்சரியமான விஷயம். இக்கோவிலே பணிமகள் ஒருவரை கொன்று அம்மையாருடைய அணிகலங்களை தேடினான் ஒரு திருடன். தான் ஆற்றை கடப்பதற்குள்ள ஆற்றில் தவறி விழுந்து உயிர் போக பெற்றான் என்ற செய்தியை சுந்தரர் தன் பாடலிலே கூறியுள்ளார். அவ்வாறு பெரும் சிறப்பு பெற்ற இந்த திருத்தலம் அனைவரும் பாக்கியவசாத்து வென்று தரிசிக்க வேண்டும். முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடுமாதலின் முன்னமே அன்னை நீதிய காதெழுமட நெஞ்சமே அந்தை தந்தையூர் அன்னை சேவலோடியுடி பேடைகள் கூடி சேரு மணிபொழில் புன்னை கண்ணி கணக்கா கழிக்கா கணாரும் புறம் பயந்தொழு தொழப்போதுமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனின் பெருமையை பாடி மகிழ்கின்ற திருத்தலம் திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருவிஜயமங்கை என்கின்ற மிகவும் புராதனமான சிவாலயத்தை நாம் காண இருக்கின்றோம். திருப்புறம்புயம் என்கின்ற சிவாலயம் காவிரியின் கரையிலே கொள்ளிடக்கரையிலே அமைந்துள்ளது. மிகவும் இயற்கை சூழலிலே அமைந்துள்ள திருத்தலம். இங்கிருந்து கொந்தகை வழியாக ஆதியம்பநல்லூர் வழியாக அருள்மிகு மங்களநாயகி உடனாய விஜயநாதர் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலமாகிய திருவிஜய மங்கை தனை வந்தடைகின்றோம். அர்ஜுன தீர்த்தமுடையது. சம்பந்தர் அப்பர் பாடி பரவிய திருத்தலம். விஜயன் வழிபட்ட திருத்தலம். மூணவர் சிவலிங்க திருமேனி கிரார்த்தார்ஜுனியை லீலை செய்தபடியினாலே அர்ஜுனன் அம்புபட்டு தழும்பேறிய கோடுகள் சிவலிங்க திருமேனியிலே காண கிடைக்கின்றன. திருவைகாவூரில் ஆற்றோரமாகவே செல்ல வேண்டும். ஏகாந்தமாக இருட்டிய பிறகு செல்ல வேண்டாம். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. மிகவும் புராதனமான சிவாலயம். தவத்திற்கென்றே ஏற்பட்டது போல் ஒரு அமைதியான லோக விலட்சணமான ஒரு உயர்ந்த அமைதிக்கென்றே என்றே ஏற்பட்ட திருத்தலம். இறைவன் திருவருளாலே காலை 6 மணிக்கு திருமங்கலக்குடியிலே துவங்கி 10 சிவாலயங்கள் 11 மணிக்குள்ளாக நாம் காணும் பாக்கியம். இதுவும் இறைவனுடைய சங்கல்பம். இந்த 11 சிவாலயங்களை தரிசித்துவிட்டு நாம் உணவேற்று சற்று ஓய்வெடுத்து மாலை 4 மணி வாக்கிலே திருவைகாவூர் வந்தடைகின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திருவைகாவூர் வில்வவனேஸ்வரர். உயர்ந்ததான புராதனமான சிவாலயம். அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய திருத்தலம். அடுத்து நாம் காண இருப்பது திருவைகாவூர் வில்வவனேஸ்வரர். வில்வநாதர் சர்வ ஜன ரக்ஷகி வடக்கை நாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பில்வவனமே ஸ்தலபக்ஷம் யமதீர்த்தமுடையது. சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தலம். சிவராத்திரி நன்னாளிலே புலிக்கு பயந்து பில்வ மரத்தின் மேல் ஏறியிருந்த வேடன் ஒருவன் இரவெல்லாம் வில்வத்தை பறித்து போட அவன் தூங்காமல் இருப்பதற்காக இவ்வாறு செய்ய காலையில் அவன் போட்ட இடத்திலெல்லாம் இறைவன் வெளிப்பட்டு அருள் புரிந்த திருத்தலம் சிவராத்திரி திருத்தலம். நந்தியின் வாயிலை கிழக்கு நோக்கி திரும்பியிருப்பதை காணலாம். இது வேட நிகழ்ச்சி தொடர்பாக வேடனை பிடிக்க வந்த யமன் தன்னை நந்தி துவாரபாலகர்கள் ஏனையோரும் தடுக்க மீறி வரும் அவனை தடுத்து விரட்ட நந்தியம்பெருமானே திரும்பி இருப்பதாக சரித்திரம். சம்பந்தர் அப்பர் பாடி பரவிய திருத்தலம். சேக்கிழார் இதன் பெருமையை பாடி பருகின்றார். வில்வவனம் என்றும் உட்கோபுர வாயிலே வேடன் சரித்திரம் சுதையாக சிற்பமாக இருக்கின்றது. இக்கோவில் முருகன் வீற்றிருக்கும் மயிலின் முகம் திசை மாறி அமைந்துள்ளது. ஆச்சரியமாக இருக்கின்றது. துர்கைக்கு எதிரே இருச்சண்டேஸ்வர மூர்த்திகள் காண கிடைக்கின்றன. சிவராத்திரி அன்று 4ஆம் யாமத்தில் வேடன் வேடு வச்சு இறைவன் காட்சி தரும் ஐதீகம் புறப்பாடு இத்திருத்தலத்துக்கே ஏற்பட்ட உயர்ந்ததான விஷயமாகும். சுவாமி மலையிலிருந்து நாகுடி சென்று அங்கிருந்து திருவைகாவூர் செல்லும் பாதையிலே சென்றால் அடையலாம். கும்பகோணத்திலிருந்தும் சுவாமிமலை வழியாக பேருந்துகள் உள்ளன. ஒரு புராதனமான சிவாலயம். ஏகாந்தமாக இருட்டின பிறகு சென்றால் மிகவும் கடினம். பழக்கம் இல்லாததால் முகத்திலே பூச்சிகள் வந்து கடிக்கும் வாய்ப்பு இருக்கின்றன. எனவே பகலிலே சென்று வருவது நன்மையை பயக்கும். இரவு இருட்டிய பிறகு 7:30 மணிக்குள் எல்லாம் கோவிலை சாத்து விடுவதனாலே இந்த பக்கம் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து நாம் காண இருப்பது வடகுரங்காடு துறை என்கின்ற புராதனமான சிவாலயமாகும். திருச்சிற்றம்பலம். காவிரி கொள்ளிடாற்றின் கரையிலே அமைந்துள்ள புராதனமான சிவாலயம். அங்கிருந்து வாழ்க்கை சத்தியமங்கலம் கபிஸ்தலம் வழியாக மெத்திரிட்டு அதை தாண்டி உள்ளிக்கடையை தாண்டி ஜெகத்ரக்ஷக பெருமாள் உரைகின்ற
திருத்தலம். அதை தாண்டி தயானந்தீஸ்வரர் என்கின்ற இறைவன் உரைகின்ற வட குரங்காடுதுறை தனி தரிசிப்போமாக. தயானந்தீஸ்வரர், குலை வணங்கீஸ்வர், வாலிநாதர், சிட்டிலங்கிநாதர், ஜடாமுகுடேஸ்வரி, அழகு சடைமுடியம்மை உடனாய தென்னை மரமே ஸ்தலபட்சமாக இருக்கும் காவிரி ஆற்றன் கரையிலே சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் வாலி வந்து பரவிய திருத்தலம் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்று தற்சமயம் இது வழங்கப்படும் கோவிலுக்கு அருகில் உள்ளது. கர்ப்பிணி பெண்ணின் தாகத்தை தீர்க்க தென்னங்குலையை இறைவன் வளைத்து கொடுத்தான். எனவே குலை வணங்கு ஈஸ்வர் என்றும், சுட்டுக்குழி வழிபட்டதினால் சிட்டலிங்கி ஈஸ்வரர் என்றும் இறைவன் வழங்கப் பெறுகின்றான். நடராஜ பெருமான் சிவகாமியுடன் மூலவராக இருக்கும் ஒரு சில திருத்தலங்களிலே இதுவும் உண்டு. கர்ப்பிணி பெண்ணின் செட்டி பெண்ணின் உருவம் சுதைய புடைப்பாக இங்கு காண கிடைக்கின்றது. கும்பகோணம் திருவையாறு சாலையிலே சுவாமிமலை, உமையாள்புரம், கபிஸ்தலம் தாண்டி உள்ளிக்கடை என்ற ஊரை தாண்டி ஆடுதுறை அமைந்துள்ளது. ஆடுதுறை பெருமாள் கோவிலுக்கு அருகே இது அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் அமைந்துள்ள வட குரங்காடுதுறை இறைவனை வழிபட்டு உய்வோமாக. அடுத்து நாம் காண இருப்பது திருப்பழனம். ஆபத் சகாயேஸ்வரர் பெரியநாயகி உடனாய உயர்ந்த சிவஸ்தலம். மங்கள தீர்த்தமுடையது. வாழைமரம், வில்வமரம், சலவக்ஷங்கள், சம்பந்தர் அப்பர் அப்பூதியடிகள், சேக்கிழார் சந்திரன் வழிபட்ட திருத்தலம். சந்திரன் வழிபட்டு பெயர் பெற்ற திருத்தலம். சப்தஸ்தான தலங்களுள் இதுவும் ஒன்று. கதலீவனம் என்று பெயர். தஞ்சாவூர் அரண்மனைக்கு உட்பட்ட திருத்தலம். இது திருவையாறுக்கு மிகவும் அருகில் உள்ள திருத்தலம். அப்பூதியடிகளை காண வந்த அப்பர் பெருமான் முதலிலே திருப்பழனநாதரை வழிபட்டு பின் திங்களூர் செல்கின்றார் என்று சரித்திரம் கூடும் திருத்தலத்தை அனைவரும் வந்து தரிசித்து இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திருவையாறு. பஞ்சநதீஸ்வரர், ஐயாரீஸ்வர், சம்பன் ஜோதீஸ்வரர், அறம்பளர்த்த நாயகி, தர்மசம்வர்த்தினி உடனாய வில்வமரமே ஸ்தலபட்சமாக கொண்டு அருளாட்சி பண்ணுகின்ற சூரிய புஷ்கரணி காவிரி கரையிலே அமைந்துள்ள உயர்ந்த திருத்தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர், சேக்கிழார், நந்திதேவர், லக்ஷ்மி, இந்திரன், வருணன், வாலி, சேரமான் பெருமான், ஐயடிகள், காலவர்கோன், பட்டணத்து பிள்ளையார் வந்து வழிபட்ட திருத்தலம். சிவாச்சாரியார் ஒருவர் காசி யாத்திரை சென்றார். காலதாமதம் ஆகிவிட்டது. அவர் வடிவம் கொண்டு இறைவன் தன்னைத்தானே பூஜிச்சு கொண்டான் என்று சில மகாத்மியம் கூறுகின்றது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திரு நெய்யாடியப்பர் தில்லைஸ்தானம். இது தயானந்தீஸ்வரர் திருக்கோவிலிருந்து திருவாலம்பழியில் போகும் வழியிலே பிரதான சாலையிலே அமைந்துள்ளது. இறைவன் நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் என்றும் பாலாம்பிகை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வமரமே ஸ்தலபக்ஷம் காவிரி நீர் கரையிலே அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், சேக்கிழார், சரஸ்வதி, காமதேனு, கௌதம முனிவர் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம். மக்கள் வழக்கிலே தில்லைஸ்தானம் என்றே இது காணப்படுகின்றது. சம்பந்தர், அப்பர் மற்றும் சுந்தரர் இவர்கள் பாடி பரவிய திருத்தலம். இறைவனுக்கு பசுனை அபிஷேகம் விசேஷமானது. அம்பிகையின் திருப்பெயர் இளமங்கை அம்மை என்று தேவார பதிகத்துள் இடம்பெற்றுள்ளது. இலங்கை அரசன் கயவாகு என்பான் தனது குலதெய்வமாக கொண்டு இவனுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளான் என்பது நாம் காண கிடைக்கும் விஷயமாகும். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது பெரும்புலியூர். பெரும்புலியூர் எனும் சிவக்ஷேத்திரம் நெய்யாடியப்பர் திருக்கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் உள்ளாக கொள்ளிட ஆற்றத்துக்கு முன்னாலேயே அமைந்துள்ள உயர்ந்ததான திருத்தலமாகும். இறைவன் வியாகரபுரீஸ்வரர், பிரியாநாதர், சௌந்தரியநாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வமரமே ஸ்தலபக்ஷம் காவிரி தீர்த்தமாகும். சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், புலிக்கால் முனிவராகிய வியாகரபாதர் தொழுத திருத்தலம். திருவையாறுக்கு வடமேற்கே 3 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள புராதனமான சிவாலயம். இறைவன் எண்ணற்ற அடியார்களுக்கு எண்ணற்ற விதத்திலே அருள் மாறி பொழிகின்றான். அடியன் விஷயத்திலே இத்திருத்தலத்தை காண வேண்டும் என்று மதியம் 1:30 மணிக்கு நடு வெயில் வேளையிலே அங்கு ஒரு புளிய மரத்தின் அடியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கோவிலை சுற்றியுள்ள அக்ரஹாரம் எல்லாம் அழிந்து இதர ஜாதியினர் எங்கும் வசிக்கும் நிலை காணப்பட்டது. இறைவா, எவ்வாறு இருந்த திருக்கோயில் எவ்வாறு இருக்கின்றது என்று வருத்தப்பட்டேன். அப்பொழுது ஒரு சிறுவன் வந்தான். இன்றெல்லாம் இருந்தால் 15 வயது இருக்கும். சுவாமி, எங்கிருந்து வருகிறீர்கள்? இறைவனை தரிசிப்பதற்காக வெதூரத்திலிருந்து வருகிறேனப்பா, சென்னையில் இருந்து என்ற உடனே இருங்கள் என்று சென்று யாரிடமோ சென்று யாச்சித்து கோவில் திருக்கதவம் தனி எடுத்து வந்தான்.
திறந்து என்னையே சுவாமிக்கு ஆரத்தியும் காட்ட சொல்லி, அம்பிகைக்கு ஆரத்தியும் காட்ட சொல்லி, அர்ச்சகருக்கு ஏதாவது இந்த தட்டிலே சமர்ப்பியுங்கள் என்று கூறிவிட்டு, அவன் சிற்பக்கலை வல்லுனன், அங்கு அவர் குருநாதருக்கு கைங்கரியா செய்வதற்காக வந்திருந்தான். இவ்வாறு எனக்கு தரிசனம் செய்வித்தான் என்று நினைக்கும் பொழுது மெய்யெல்லாம் சிலிர்க்கின்றது. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருமழப்பாடி வைரத்தூர்நாதர், வஜ்ரஸ்தம்பேஸ்வரர், வைத்தியநாதர், மழுவாடீஸ்வரர் என்று பல்வேறு நாமத்துடன் விளங்குகின்ற இறைவனுடைய திருத்தல மழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இது வியாகரபுரீஸ்வரர் அமைந்திருக்கின்ற திருத்தலத்திலிருந்து புனவாசல் வந்து விளாங்குடி வந்து கொள்ளிடம் ஆற்றை கடந்து திருமானூர் என்று அக்கறையிலே உள்ள ஒரு க்ஷேத்திரத்தை அடைந்து அங்கிருந்து காரைப்பாக்கம் வந்து அங்கிருந்து கண்டிராதித்தம் செல்லும் வழியிலே கொள்ளிடக்கரையிலே அமைந்துள்ள உயர்ந்ததான புராதனமான சிவக்ஷேத்திரம் சுந்தராம்பிகை உடனாய வஜ்ரஸ்தம்பேஸ்வரர் உள்ளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். பனைமரமே ஸ்தலவிருட்சம். கொள்ளிட பேராறு, லக்குமி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் இவை அமைந்துள்ளன. சம்பந்தர், அப்பர், சுந்தர், ஐயர் அடிகள், காடவர் கோன்னாயனார், சேக்கிழார், நந்திதேவர், திருமால், லக்குமி, மார்க்கண்டேயர், இந்திரன், புருஷாமிருக ரிஷி இவர்கள் இறைவனை வந்து வழிபட்டு தொண்டாற்றி பாடி பரவிய திருத்தலம். இறைவன் மார்க்கண்டேய மகர்ஷிக்காக நடனமாடிய பொழுது மழுவேந்தி நடனமாடியபடியினாலே மழுவாடீஸ்வரர் என்றும், நந்தி தேவருக்கு சுயசாம்பிகை திருமணம் செய்விக்கப்பட்ட திருத்தலம். பிரம்மலோகத்திலிருந்து சிவலிங்கத்தை புருஷாமிருக ரிஷி இங்கு எழுந்தருளித்து அதை பூஜித்து பின்னர் எடுத்துச் செல்ல முயர்ந்த பொழுது முடியாமல் போனபடியினாலே இறைவன் வைரத்தூனோ என்று வேந்தமையினாலே வைரத்தூன் நாதர் என்ற நாமகரணம் ஏற்பட்டிருக்கு. ஈசன் சுந்தரால் மழப்பாடிக்கு வர மறந்தனையோ என்று கனவிலே சென்று அழைத்த திருத்தலம். ஆக இவ்வாறு மகான்கள் எல்லாம் பாடி பரவிய திருத்தலம். சுந்தரர் பாடுகையிலே பொன்னாறு மேனியனே புலித்தோலை அறக்கசைத்து மின்னாறு செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனியாரை நினைக்கேனே ஏறார் முப்புறமும் எரிசிலை தொட்டவனை வராறு கொங்கையுடன் மழப்பாடியுள் மேயவனை சிறார் நாவலர் கொன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் எத்தவல்லாறு பரலோகத்திருப்பாரே என்று பாடி பரவிய உயர்ந்ததான திருமழப்பாடி நிதிகேஸ்வரர் திருமணத்தை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஆகும் என்பது உயர்ந்த பழக்கம். இன்று வரை தொன்று தொட்டு நடைபெற்று வரும் ஒரு உயர்ந்த பழக்க வழக்கங்களுள்ளே ஒன்றானது. ஆக இந்த 4ஆம் நாள் இறைவன் உரைகின்ற உயர்ந்த திருத்தலங்கள் யாவற்றையும் நாம் கண்ட வண்ணம் கஞ்சனூரிலே ஆரம்பித்து திருமழப்பாடி பர்யந்தம் 18 திருத்தலங்கள் காலை 6 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 11 மணி பர்யந்தம், அதன் பின்னர் மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7:30 மணி பர்யந்தம் திருமழப்பாடி பர்யந்தம் அனைத்து சிவாலயங்களும் நாம் தரிசித்தோம். அது அமைந்துள்ள திருத்தடம் நாம் வர்ணித்திருக்கின்றோம். இதன் வாயிலாக இந்த வழித்தடத்தை பின்பற்றி செல்வோர் அனைவருக்கும் சோழ வடகரை திருத்தலங்களின் தரிசனம் அழகாக அமைந்திடுவதற்கு இது ஏதுவாகும் என்று இறைவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்து நம்மை நாம் உய்வித்துக் கொண்டோம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம்.